அவன் வந்து இப்போ பொழைக்கணும்னா அவன் கையில் அந்த பிளேட் கிடைச்சாதான் உண்டு. அவன் வந்து தேக்கினே போகிறான் அந்த பிளேட்ஸை ஒலிம்பஸ் கத்தி எடுக்கிறதுக்காக. அப்போ கிரேட்டோஸ் கிட்ட வந்து பவர் வருங்க. அந்த பேர்டு வருது. அந்த பேர்டு யாருன்னா ஜூஸ் வந்து மாசா என்ட்ரி கொடுத்து கிரேட்டோஸோட சொல்கிறான், நானே வர வேண்டியதாக போச்சு, அத்தினா கிட்ட கேட்டேன், அவள் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டா. ஏன் தான் உன்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளுகளா அவள் பரிதாபப்படுறாளோ தெரியல அப்படின்ட்டு ஜூஸ் சொல்லுவான். அப்போ கிரேட்டோஸ் கேட்குறான், ஜூஸ் நீயா எதுக்கு வந்து என்னை ஏமாத்தனே அப்படின்ட்டு வந்து ஜூஸ் கிட்ட கேட்குறான். அப்போ வந்து ஜூஸ் சொல்கிறான், இப்போ அவன் கையில் ஒலிம்பஸ் டெஸ்ட்ராய் பண்ண கொடுத்துட்டு நான் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா, ஏரிஸ்க்கான மாதிரி ஏன் தலையெழுத்து ஆகக்கூடாது அப்படின்ட்டு ஜூஸ் சொல்கிறான். அதுக்கு நம்ம கிரேட்டோஸ் சொல்கிறான், இந்த காட்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது. சாரி பிச், யூ ஆர் எ ஃப்ராட். ஜூஸ் சொல்கிறான், இங்கே நடக்கிறதுலாம் பார்த்து எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஜூஸ் சொல்கிறான். இங்கே நான் சொல்கிறது தான் சட்டமாக இருக்கணும், நான் தான் ஒலிம்பஸ்க்கெல்லாம் கடவுள், நான் சொல்கிறதா கடவுள்களும் கேட்கணும், நீயும் அதே தான் அப்படின்னு சொன்னால் யாருக்கையும் வேலை செய்ய மாட்டேன், நான் யாருக்கு அடிமையாக இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம தலை கிரேட்டோஸ் சொல்கிறோம். அப்புறம் எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு ஜூஸ் சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. நம்மளால் ரொம்ப வீக்காக இருக்கான், ரத்த வெள்ளத்தில் இருக்கிறனால ஜூஸ் வந்து ஈஸியாக கிரேட்டோஸை போட்டு தள்ளிட்டு அவன் வகுத்தில் ஒலிம்பஸ் கத்தியை சொருகிடுறான். சொருகிட்டு கிரேட்டோஸோட பேசுகிறான். என்னங்க சிவாஜி இப்படி ஆயிப்போச்சு, படுபாவி பசங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டாங்களே. ஜூஸ் சொல்கிறான், இந்த மாதிரி நடந்துக்க தேவையே இல்லை, நீ என் பேச்சு கேட்டுருக்கணும், இது நீயா தேர்ந்தெடுத்தது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கிரேட்டோஸ் ஜூஸை எதிர்த்து பேசுகிறான். இப்படி சாவர நிலைமையில் இருக்கும்போது கூட நீ என்னை எதிர்க்கிறியா அப்படின்ட்டு ஜூஸ் அந்த கத்தியை முழுசாக கிரேட்டோஸ் வகுத்தில் சொருகிடுறான். அப்புறம் கிரேட்டோஸ் கிட்ட சொல்கிறான், உன்னால் எப்பயுமே ஒலிம்பஸ் ஆள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு த சைக்கிள் எண்ட்ஸ் ஹியர் அப்படின்றான். த சைக்கிள் எண்ட்ஸ் ஹியர் அப்படின்னா என்னடானா, பையன் வந்து அப்பனை கொள்கிறான் அந்த விஷயம். நீ எல்லாமே இருந்தனால தான் உனக்கு இந்த நிலமை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்ச யாரும் நீ உயிரோடவே இருக்க மாட்டாங்கன்ட்டு அந்த பிளேட்ஸ் ஆஃப் ஒலிம்பஸ் கத்தி எடுத்து வீசுறான். ஸ்பார்டன்ஸ் ஆர்மி எல்லாம் அழிஞ்சு போகுது. அப்போ டெத் பெட்டில் இருக்கிற கிரேட்டோஸ் வந்து கடைசி வார்த்தையை சொல்கிறான், நீ இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு செத்துறான்.